ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீப்ரா ஃபிஷ் ப்ரீடிங் பத்தி தான் பார்க்க போறோம். இதில டாப் டூ பாட்டம் வரைக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பேர் இருக்கு. ஸோ 1:1 ரேஷியோல போட்டா அது ப்ரீடிங் ஆகாது ஒழுங்கா. ஸோ பர்ஃபெக்ட்டா நல்லா ப்ரீட் பண்ணோம்னா, எப்படியும் ஒரு 3 டூ 4 பேர் நம்ம வச்சிருக்கணும். ஸோ நான் எல்லா பேருமே நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணி கண்டிஷன் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு டேங்க் நம்ம வைக்கணும். ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும். என்ன எதுனா ஒரு ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில ஒரு நெட்டு போட்டு வச்சுருங்க. அப்படி நெட் இல்லன்னா, எதனா ஒரு டப்பா உள்ள ஹோல்ஸ் அதிகமா இருக்கிற மாரி பாருங்க. பட் அந்த ஹோல் வந்து குட்டியா இருக்கணும். அதில வந்து நம்ம பேரண்ட் ஸ்டாக் வந்து வெளிய போயிறக்கூடாது. பேரண்ட் வந்து உள்ளே இருக்கிற மாரி ஒரு சின்னூண்டு ஹோல் இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் நெட்டு இந்த மாரி டப்பா வைக்க சொல்றேன்னா, அப்பதான் அதோட எக்ஸ்லாம் தனியா வந்துரும். உள்ளே எக் இருந்துச்சுன்னா, அது மேலு, ஃபீமேலு சாப்பிட்ரும். ஸோ எக் தனியா வரதுக்காக தான் அந்த ஒரு செட்டப். இந்த செகண்ட் ஸ்டெப் நீங்க எப்போ பண்ணுவீங்கன்னா, கண்டிஷன் பண்ற அந்த 1 வீக்ல நீங்க பண்ணி வச்சுருங்க. இதில ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நீங்க அந்த தண்ணிய மட்டும் தனியா எதுனா ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ப்ரீடிங் பண்ணும்போது நீங்க அப்போ தண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, மேல அப்படியே திட்டு திட்டா ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு அதோட எக்க ஒழுங்கா பார்க்க உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்காது. ஸோ நீங்க தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதில திட்டு திட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்க அத ஃபில்டர் பண்ணி போடும்போது கொஞ்சம் அந்த திட்டு திட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிரலாம். ஸோ 3 ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க லைக் பண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ 3 ஸ்டெப் என்னன்னா, நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். நீங்க 1 ஃபீமேல் 2 மேல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இல்ல 2 ஃபீமேல் 3 மேல் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நீங்க 1 மேல் 2 ஃபீமேல் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, அது சேசிங் கரெக்ட்டா இருக்காது. ஸோ ப்ரீடிங்கும் அவ்வளோ சீக்கிரத்தில நடக்காது. அதுக்கப்புறம் எக்கும் நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஸோ எக்கும் நம்மளுக்கு அதிகமா வேணும், நல்ல ஒரு ப்ரீடிங் வேணும்னா, நீங்க வந்து மேல் கவுண்ட் கொஞ்சம் அதிகமா வைங்க. 4த் ஸ்டெப் என்னன்னா, 24 ஹார்ஸ் கழிச்சு மேலும் ஃபீமேலும் செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. நீங்க மேலு, ஃபீமேல் அப்படியே போட்டுறாதீங்க. அது 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு கண்டிஷன் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீடிங் அப்போ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அதில ஃபிளாஷ் லைட் அடிச்சு பொறுமையா பாருங்க. உள்ள எக் இருக்கா அப்படின்னு. மோஸ்ட்டா உங்க கண்ணுக்கு தெரியாது. லைட்டா ஷேக் பண்ணி பாருங்க. எதனா ஒரு மூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு. அப்ப நீங்க கொஞ்சம் நல்லா மைன்யூட்டா பார்க்கும்போது அந்த எக் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அப்படி எக் இருந்துச்சுன்னா, அடுத்த ஒரு 2 டேஸ்க்கு அத நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த 2 டேஸ்ல வந்து எக் ஹேட்ச் ஆயிரும். நீங்க 3 டே வந்து நீங்க என்ன ஃபீட் பண்ணணும், வினிகரில் ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா எக் யாக் வந்து நீங்க ஃபீட் பண்ணுங்க. அந்த 3 டேலேருந்து 1 வீக் வரைக்கும் நீங்க குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டிமியா போய்க்கலாம். இவ்வளோ தான் இந்த ஜீப்ரா ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றனால என்னோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க லைக் பண்ணா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.